ஹலோ கைஸ், நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து தி ஓஷன் நியூ பி அட்வென்ச்சர்ன்ற சீரிஸோட எபிசோட் 6 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணால் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பில்லைக்கான ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோலாம் உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு முன்னாடி ஒரு 5 எபிசோட் போட்டிருப்போம். அந்த 5 எபிசோடும் போய் பார்த்துருவாங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். கூடவே பிடிச்சவங்க எல்லாருமே இந்த எபிசோடு வேற லெவலில் இருக்கும் போது அதனால் கமெண்ட்டில் ஃபயர் அமைச்சு போடுங்க. நானும் பார்த்து செஞ்சுக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்கள். கூடவே தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா என்னோட எஃபோர்ட் போட்டு உங்களுக்கு ஒருத்தா தான் கொடுக்குறேன். எங்கன்னா உங்களுக்கு பிடிக்கல வேணா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் அதை மாத்திக்க பாக்குறேன். மிச்சபடி வேற எதுவும் இல்லை, நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்தா அதுவே எனக்கு போதும். சரி வாங்க நம்ம கதை உள்ள போலாமா. சுமாரா ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி அப்ப இந்த கண்ட்ரி ரொம்பவே சின்னதா தான் இருந்தது. கூடவே அது ஒரு பாலைவனமா தான் தோற்றம் அளிச்சது. ஆனா அந்த காலகட்டத்துல 4th கிங்கான அலெக்சாண்டர் ஹெரக்டோபியா கொலிசியம்ன்ற ஒரு இடத்தை டவுனுக்கு இடையில கட்டினாரு. அந்த அரேனாவை கட்டினதுக்கான நோக்கமே அந்த இடத்துல ஒரு டோர்னமெண்ட் நடத்துறதுக்காக. பட் ஆனா அவர் அது மத்தவங்களுக்காக மட்டும் கட்டினது கிடையாது. அவரும் அதுல கலந்ததுக்காக கட்டினாரு, தன்னோட பலத்தை சோதிக்கிறதுக்காக. கிட்டத்தட்ட இது வரைக்கும் அவரு 10,000க்கும் மேற்பட்ட வெற்றிகளை பெற்று ஒரு சாம்பியனா வளம் வந்தாரு அந்த காலகட்டத்துல. இதனோட விளைவா பல காலங்கள் ஓடின பிறகு வெவ்வேறு மக்கள் வெவ்வேறு ஊர்கள்ல இருந்து இந்த டோர்னமெண்ட் கலந்து கொண்டு அவங்களோட பலத்தை நிரூபிச்சு தான் ஒரு சாம்பியன்றதை நிரூபிப்பாங்க. இதனாலேயே அதுக்கப்புறம் இந்த எத்தியோப்பியா நாடும் நல்ல வளமிக்கதா மாறியது. இதுதான் எத்தியோப்பியாவோட இப்போதைய வளர்ச்சிக்கான காரணம். அதுக்கப்புறம் ஹீரோ பிராஸ்டன் கூட்டு வந்திருக்கான், கூடவே ரெனட்டா கூட வந்திருக்கான். என்னப்பா இது சிலை இவ்வளவு பெருசா இருக்குது, இவர் தான் சிலை அலெக்சாண்டரா? அப்ப யார்டா ஃபர்ஸ்ட் கிங்க? யாருக்கிட்ட தெரியும்? எனக்கு தெரிஞ்சு இவரோட அடிகள் எல்லாமே ரொம்ப பலம் வாய்ந்ததுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஓ, இவரோட உழைப்புனால தான் அதுக்கப்புறம் இந்த நாடு இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கான். ரெனட்டாவும் அவர் இந்த நாட்டுக்காக மட்டும் இதை கட்டல, அந்த டோர்னமெண்ட் மூலியமா அதுல கலந்துக்கிற ஃபைட்டர்ஸோட குத்து சண்டைகளை என்டர்டைன்மெண்டாவும் அவர் மாத்திருக்காரு. ஆனா இங்க இருக்கிற ஃபைட்டர்ஸ் எல்லாம் ஏன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் போயிட்டு அவங்களோட பிரதானமான கலையா சொல்றானுங்க? இங்க இருக்கிற ஃபைட்டர்ஸோட கட்டாயமான கோலி அதுவா தானே இருக்கும். அதனால அவங்க எந்த கலையை வேணா பயன்படுத்திக்கலாம். பிரதானமானது இது இருக்கிறதுனாலதான் அப்படி சொல்லிப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் தலைவர் ஒரு நிமிஷம் நிலைய அவன் திரும்பி பார்த்துட்டு பிராஸ்டன் ஒரு பார்த்துட்டு பயப்படுறான். உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? பிசிரா போயிட்டு வாங்கடா. என்னடா இவனுக்கு பயந்து வர்றாங்க. நம்ம எப்படியாச்சும் இந்த டவுன் ஹால்ல யாருக்கிட்டயாச்சும் இந்த 6 கிராண்ட் ஆர்பர் பத்திய இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிக்கணும்பா. அதாவது போன எபிசோட்ல சொன்ன அந்த 6 கற்கள் தான். பிராஸ்டனும் நல்ல ஐடியா தான் கொடுத்த. அப்படியேப்பட்ட ஆளுக்கு எங்க போவ அப்படின்னு சைட்ல பார்த்தா ஒரு பொம்பளை கிட்ட ஒரு கம்யூனிட்டி பயிலும் பிரச்சனை பண்ணிக்கிறான். நிறுத்துடா, என்ன தொடாது. அதுல என்ன தப்பு? நீ அழகார தொட்டு தான் தீரணும். உன்னோட அழகு யாருக்கும் தெரியல, எனக்கு என்ன தெரியுது. நான் தானே உன்னை ரசிக்கிறேன். ஆனா நான் இதுல ஒத்துக்க மாட்டேன். ஹீரோவும் டே கம்யூனிட்டி நிறுத்துடா. பிராஸ்டனும் நானே புறஞ்சுட்டாவும் போக. என்னடா உங்களுக்கு பிரச்சனை? தம்பி என்ன பையன் இந்த பொண்ணுகிட்ட இப்படி பிரச்சனை பண்ணிக்கிறேன்? யோ, உனக்கு என்ன பிரச்சனை? அதுல ஒரு ஆர்க்கா இருக்க, ஒழுங்கா இந்த போயிடு. நீ எல்லாம் என்கிட்ட பேசுற தகுதியே கிடையாது. நான் ஒரு ஃபைட்டர் தெரியுமா? அடிச்சனும் மூஞ்சி எல்லாம் பேத்துக்கும். கம்முனு போன்னு சொல்ல நீ ஸ்ட்ராங்காவே இருப்பா. ஆனா அதை பத்தி கவலை கிடையாது. யோ, நான் ஃபைட்டர் சொல்லிக்கிற ஸ்ட்ராங்காவே இரு. நீ என்ன பேசுறேன்? சரிடா, வரியா சந்திர போயிட்டு ஒத்த கத்து வச்சுப்பா உன் விருப்பம். அதுக்கப்புறம் சந்திர போக ஆஹா தனியா போறாரு, என்ன பண்ணுவாரு தெரியலையே. நீங்க டபுள் மீனிங் யோசிக்கலாம். தலைவன் போயிட்டு அங்க மொத்தி எடுக்கலாம். தலைவனை ஆல்ரெடி நான் தப்ப உணர்ந்துட்டேன். கேஷுவலா பேசுமா? ஓகே, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்கணும்ன்றா. சொல்லுங்க பாஸ், என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் சொல்றேன். என்னோட பேரு கோல்டு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்னோட பேரு மெலிசா. ஓகே. அதுக்கப்புறம் போன எபிசோட்ல எடுத்த அந்த அர்பன் ஸ்டோன்ல இருந்து ஒண்ணு காமிக்க. இது பார்க்கவே நல்லா இருக்கு. இது மான ஸ்டோனா? இது மேஜிக் ஸ்டைல் கொஞ்சம் சிமிலரா அதே மாதிரி தான் இருக்கும். பட் ஆனா இத மாதிரியே இருக்கிற ஒரு சில ஸ்டோனை தேடி தான் இந்த கண்ட்ரிக்கு நாங்க வந்திருக்கோம். ஓ, அதுக்காக தான் வந்திருக்கீங்களா? உங்களுக்கு தெரியுமா இது? நான் கூட இங்க பார்த்த மாதிரி இதுப்பா. தெரியுமா? கட்டாயமா எங்க இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா பலமுறை ஏதோ ஒரு இடத்துல பார்த்த மாதிரி இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பார்த்து சொல்லுமா. பிரார்த்தனும் எங்களுக்கு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குமா? ஹெல்ப் பண்ண. அந்த பொண்ணு வைக்கப்பட்டுன்னு இவனுக்கு பதில் சொல்ல பார்க்க அங்க இருக்கிற ஒரு மக்கள் கூடி நின்று யாருக்கோ ஒருத்தனுக்கு வரவேற்பு போலாம் போட்டு மரியாதை கொடுக்குறாங்க. இந்த முறை ஃபர்ஸ்ட் கிங்கோட டோர்னமெண்ட்ல ஜெயிச்சது என்னப்பாங்க நடக்குது? அதுவா அந்த ஃபர்ஸ்ட் கிங் டோர்னமெண்டோட அனௌன்ஸ்மெண்ட்ல ஜெயிச்ச ஒரு ஆளை தான் வர வச்சுன்னு இருக்காங்க. என்னால காத்து நேரம் இல்ல. இதுல வெறும் 2 மாசத்துக்கு தான் இந்த மாதிரி நடக்கும். ரெனட்டாவும் இது ஃபர்ஸ்ட் கிங் டோர்னமெண்டா? என்னது அப்படின்னா கோல்டும் உனக்கு தெரியாதா? அந்த டோர்னமெண்ட் தான் சாம்பியன் யாருன்றத தீர்மானிக்கும். மெலிசாவும் ஒவ்வொரு வருஷமும் இந்த இடத்துல 5 லட்சம் ஆடியன்ஸ் கிட்டயாச்சும் வந்து கலந்துப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவன் தான் 5 முறை வின்னரா இருந்திருக்கான் அந்த ஃபர்ஸ்ட் கிங் டோர்னமெண்ட்ல. அது மட்டும் இல்லாம கரண்ட் சாம்பியனும் இவன் தான். 3 இயர்ஸ் ஸ்ட்ரைக்கர் கெல்வின் ஆர்வொல்ஃப். கெல்வின் சொல்லிட்டு பாராட்டு மழையா புரிஞ்சுருக்கேன். அவன் பார்க்க கூட இருக்க. அவனை மட்டும் நான் ஒரு நாள் வாங்கணும். அவன் ரொம்பவே பிரபலமா இருக்கான்னு சொல்லிட்டு இவங்களை யோசிக்க பிராஸ்டனும். ஆனா இந்த அளவுக்கு அவனுக்கு புகழ் தர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு அவன்கிட்ட பவர் கம்மியா தான் இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. இவங்க ஒரு நிமிஷம் தக்க வராங்க. என்ன ஆச்சு அங்க பாரான்னு சொல்லிட்டு கை காமிக்க. அவனோட அந்த சாம்பியன் பெல்ட்ல பார்த்தா அந்த அர்பன் ஸ்டோன்ல இருக்கிற எல்லோ கலர்ல இருக்கிற அந்த கிறிஸ்டல் ஒண்ணு இருக்குது. ஆஹா, என்ன அங்க திரும்பி சொல்லி வச்சிருக்கானுங்க. பிராஸ்டனும் நம்ம 6 கிரேட் ஆர்புல அதுல ஒண்ணுடா இது எல்லோ கிங் ஆர்பு இது. ஆஹா, அதுக்கப்புறம் அந்த கெல்வின் தங்கி இருக்கிற இடத்துல அவனும் இப்ப அந்த இடத்துக்கு தான் போயிருக்கான். நிறைய பேர் கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கேக்குறாங்க. நீங்க கேட்டதே நன்றி. எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, அதுவே போதும். அதுக்கப்புறம் அவனுக்கான ஜிம் எல்லாம் காமிக்கிறாங்க. ஜிம்ல எவனும் உட்காந்துருக்கும் போது ஒரு வயசானவரும் மன்னிச்சுடா எல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணிருந்தா. பரவாயில்ல. ஒரு ஃபைட்டரோட ஜாப்பா இந்த இடத்துல டோர்னமெண்ட் மக்களுக்கு என்ஜாய் ஃபுல்லா கொடுக்க வேண்டியது நம்மளோட வேலை. ஆனா எப்படி நீ இதெல்லாம் பண்ற? அதை பத்தி நீங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் அந்த மாதிரி கேட்கல. இருந்தாலும் நான் தான் சொல்லிட்டல, என்னை விட இந்த இடத்துல வேற எவனும் ஸ்ட்ராங்கா இருக்க
வாய்ப்பே கிடையாது. அந்த டைம் எக்ஸ்கியூஸ் மீ உள்ள வரோம் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் ரன்னட்டாவும் வர இவன் பார்த்துட்டு ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகி ஷாக்கா வரான். அவங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு மன்னிச்சிருங்க. கெல்வின் இவங்க உன்னோட ஃபேன்ஸ் நினைக்கிறேன்டா. வெளியே வாட்ச் பண்ணவங்க எப்படி உள்ள வந்தாங்க தெரியல. ஏங்க இது அவனோட பர்சனல் ஜிம், இந்த இடத்துல நீங்க வரக்கூடாது. இந்த இடத்துல கிளம்புறீங்களா உங்களுக்கு தெரியாதா? இல்ல எங்களை மன்னிச்சிருக்க, நாங்க ஒரு விஷயமா கேட்டுட்டு போலதான் வந்தோம். நாங்களாம் அட்வென்ச்சர்ஸ் தலைவன் பிராஸ்டனும் டேய் ஆண்டா வளர்ந்து இருக்க வந்த வேலையை பட்டுன்னு கேட்டமா போனோம்னு இருக்கணும். அந்த டைம்ல பிராஸ்டன் போய் கேட்டு நிக்க இவன் அவனோட ஆராவை பார்த்து கதி கலங்கிடுது. இவர் தான் அப்படின்னு அவன் ஷாக்காவே சம்பா இந்த மாதிரி கேட்கலாமா அவங்ககிட்ட கேட்டுதான் ஆகணும். என்ன வேணும் உங்களுக்கு? ஹலோ சாம்பியன் உங்களோட பெட் தான் எனக்கு வேணும். என்னது டேரக்டா அப்படி கட்டிங்க பாயிண்ட் எடுத்து சொன்னா தான் அவன் தருவான். அப்ப அந்த வத்தகன தாத்தாவும் ஏய் முதல்ல யார் நீங்களா எதுக்கு அவனோட பெல்ட் கேக்குறீங்க? இந்த இது கிளம்புங்க. இல்ல டென்ஷன் தாத்தா நாங்க கேட்டதே உன்னோட பெல்ட் மட்டும் தான். அதுலயும் பெல்ட் கூட தேவையில்ல, முக்கியமா அதுல இருக்கிற அந்த எல்லோ கலர் ஸ்டோன் தான் எங்களுக்கு வேணும். அதை தேடி தான் நாங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். ஆனா அது பார்த்தா இத்தனை வருஷமா இந்த இடத்துல இருக்குது. அதனால உன்னோட பெட்டை கொடுத்தீங்கன்னா நாங்க ஸ்டோன் எடுத்து அதை கொடுத்துரும். அது ஒரு வேல்யூபிளான விஷயம் இல்ல. அதனால என்னடா பைத்தியக்கார தரமா கேக்குறீங்க? வயசானவரும் ஏய் செக்யூரிட்டி வாங்க இவங்களை வெளியே கத்துங்கடா. அந்த டைம் ஆகணும். ஒரு நிமிஷம் நில்லுங்க ஓனர். ஆனா கெல்வின் இவங்க எல்லாருமே நான் கண்டிப்பா நம்புறேன் இவங்க சொல்ற கதையை. ஏன்னா இவங்க எல்லாருமே ஸ்பெஷல் தான் என்ன பொறுத்த வரைக்கும். அதுவும் என்னோட மோப்ப சக்தியை சொல்லுது. உண்மை கதை என்னவா சொல்லுவீங்கல்ல அதை நான் நம்புறேன். நீங்க புரிஞ்சுக்கிறதே ரொம்ப நன்றி தான். ஆனா நான் ஒண்ணு இந்த பெட்டை உங்களுக்கு சும்மா கொடுத்துட முடியாது. ஏன்னா நான் இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு போராடி ஜெயிச்சு வாங்கின பெல்ட் இது. அதனால இன்னைக்கு வந்தவங்களுக்கு நான் எடுத்து கொடுத்துட முடியாது. அது மட்டும் இல்லாம இந்த எட்டோப்பியாவோட பெல்ட்டையே நீங்க எடுத்து அதுல இருக்க ஸ்டோன் நீங்க எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இதை நீங்க பண்றதுனால இங்க இருக்கிற மக்களோட பிரைடை நீங்க கெடுக்கிற மாதிரி ஆயிடும். இதனால மக்களோட மனசுல துன்பத்தை தான் நீங்க ஏற்படுத்துறீங்க. உங்களுக்கு வேணும்னா இதை இன்னொரு வழியிலையும் வந்து வாங்கிக்கலாம். அது என்னன்றது நீங்க ஒரு அட்வென்ச்சராவோ இல்ல ஃபைட்டராவோ அது உங்களுக்கே தெரியும். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் கிங் டோர்னமெண்ட்ல நீங்க டாப் பொசிஷனை ரீச் பண்ணீங்கன்னா அப்ப வேணா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நல்லாவே புரிஞ்சது. சரி நான் இந்த இடத்துல கிளம்புறேன். சூப்பர் பாஸ்டர் எங்க போறீங்க? நம்ம அந்த அர்பன் எடுக்கவே இல்ல. டேய் அந்த கெல்வின் சொன்னது கேட்டியா இல்லையா? அவனோட வார்த்தைகளே உனக்கு புரியல. என்னையா சொன்னா என்ன பேசிட்டு போறேன்னு இவனு பாக்க ரெண்டாவும் போயிட்டு வரேன்னு சொல்ல ஒத்தக்கணதாவும் என்ன கெல்வின் என்னடா இந்த ஆளுங்க இந்த மாதிரி பேசிட்டு போறாங்க? என்னதான் நீ அவங்க கிட்ட சொன்ன? கவலைப்படாத. ஆனா அவங்கள பார்க்க ரொம்ப வயசான மாதிரி தான் தெரியுறாங்க. கண்டிப்பா நீ நினைச்சா கூட அவங்க கூட சண்டை போட்டு ஜெயிச்சலாம். இல்ல ஓனர் கண்டிப்பா இந்த மாதிரியான ஆட்கள் நான் இந்த இடத்துல பார்த்ததே கிடையாது. இவங்க கூட சண்டை போட்டா நான் சாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்னடா சொல்ற? ஆனா அவங்க பார்க்க ஆர்டினரியான பீப்புள் மாதிரி தான் தெரியுது. அவங்கள ஸ்ட்ராங்கே இல்ல. ஏன்டா இப்படி பேசுற? இல்ல ஃபர்ஸ்ட் அந்த மேடு சொல்லணும். அவளுக்குள்ள இந்த பொட்டன்ஷியல் பார்க்கும்போது கண்டிப்பா சொல்றேன் அவளால எத்தனை பேரை வேணாலும் ஒரே நொடியில சமாளிக்க முடியும். அது மட்டும் இல்லாம அவளுக்கு பல கலைகள் தெரிஞ்சிருக்க மாதிரி எனக்கு தெரியுது. அவ உண்மையிலே பவர்ஃபுல் தான். அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருந்த இன்னொருத்தன் அவன் பார்க்க என்னதான் வயசான ஆள் மாதிரி தெரிஞ்சாலும் அவனோட உடம்புக்குள்ள இருக்கிற சக்தி அபாரமானது. அதை யாராலையுமே கணக்கிட முடியாது. அது மட்டும் இல்லாம நல்ல பொசிஷன்ல அவன் நிறைய ட்ரைனிங் எடுத்திருக்கான். அது எந்த அளவுக்கு இருக்குன்றது என்னாலே கணிக்க முடியல. சரி கடைசி அந்த ஆர்க்கு இருக்கிறதுலயே அந்த ஆர்க்கு தான் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஆளு. அதுக்கப்புறம் அவங்க இந்த இடத்துல கிளம்பி என்னடே நம்ம ஃபைட்டரா மாதிரி அவங்கள்ட்ட சண்டை போட்டு அந்த பெல்ட் எடுக்கணுமா? ஆமாடா நம்ம ஃபைட்டர்ஸா மாறினாதான் இந்த ஃபர்ஸ்ட் கிங் டோர்னமெண்ட்ல கலந்துக்கின்னு ஜெயிச்சு அந்த பெல்ட் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் அதுல இருக்க ஸ்டோன் எடுத்தா மட்டும்தான் நமக்கு அந்த ஸ்டோன் வந்து முழுமையா சொந்தமாகும். இல்லைன்னா இவனுங்க சாக்கு போக்கு சொல்லி இங்க இருக்கிற மக்களோட பிரைடு இதெல்லாம் சொல்லி தட்டி கழிக்கிறாங்க. அந்த பெல்ட்டை நம்ம கிட்ட இருந்து தர முடியாம என்னடாவும் இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் டோர்னமெண்ட்ல கலந்துக்கிறவங்க ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட்ன்ற பார்ட் ஆஃப் கண்ட்ரில இருந்து வந்து கலந்துப்பாங்க. இதுல பாஸ் ஆகிற குவாலிஃபயர்ஸ் ஒவ்வொரு கடத்துக்கும் போயிட்டு ஒவ்வொரு ஆட்கள் கூட சண்டை போடுவாங்க. தொடர்ச்சியா ஜெயிக்கிற மக்கள் மட்டும்தான் அடுத்தடுத்த சண்டைகளுக்கு முன்னேறி கடைசியா டோர்னமெண்டோட ஃபைனலான அந்த மேட்ச்ல வின் ஆகி அந்த பெல்ட்டை அவங்க கைவசம் ஆக்குவாங்க. பிராஸ்டனும் அதனால இருக்கு நீ வேணா அந்த வெஸ்டர்ன் சைட்ல இருக்கிற சாம்பியன்ஷிப் டோர்னமெண்ட்ல கலந்துக்கோ முன்னேறி வா. அதே மாதிரி நான் இந்த ஈஸ்டர்ன் சைட்ல கலந்துக்கிறேன். நீங்க உண்மையிலே ஓகே தானே? கவலைப்படாத. இதெல்லாம் நான் ஒரு கைடு வச்சு தான் பண்றேன். அது கைடா பாஸ் நான் வந்துட்டேன். வெயிட் பண்ணது ரொம்ப நன்றி. அங்க பார்த்தா இவனுக்கு கேரக்டர் ரெடி பண்ணி வச்சிருக்கான். அதுக்கப்புறம் நீங்க எப்படி இந்த டெஸ்ட்ல பாஸ் ஆகி குவாலிஃபை ஃபைட்டரா மாறணும். ஹீரோவும் அதான் அந்த கில்ட்ல நடந்த டெஸ்ட் அட்வென்ச்சர் மாதிரி தானே இதுவும் அந்த மாதிரி தான். ஆனா அந்த இடத்துல கலந்துக்கிறத விட இந்த இடத்துல நிறைய மக்கள் கூட நீங்க ஃபைட் பண்ண வேண்டிய நிலைமை வரும். அதனால கொஞ்சமாச்சும் ஒண்ணுமும் அதிகபட்ச கான்ஃபிடன்ஸோட இருங்க. கேட்கவே நல்லா தான் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்கிற ரெஃப்ரியும் தம்பி நீ தானே பாருக்கு காடி இல்ல? ஆமா சார். சரிடா உனக்கான மார்க் பேட்டில் இப்ப ஸ்டார்ட் பண்ண போறோம். உன்னோட ஆப்போனன்ட் இப்ப வர போறாங்க. அது மட்டும் இல்லாம நீ தானே இந்த இடத்துல புதிய ஃபைட்டர் கமரா வந்திருக்க. எனக்கான ஆப்போனன்ட் ஸ்ட்ராங்கா? சரியாதான் கேட்டேன். ஆனா எனக்கு தெரியல. ஆனா இது வரைக்கும் அவங்க எந்த மேட்ச்லயும் தோத்தது கிடையாது அந்த அளவுக்கு. அதனால ஒரு ஸ்டாண்டர்ட் லெவல் பவர்ஃபுல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனா ரிலாக்ஸ் ஆயிரு, பெஸ்ட் கொடுத்து ஃபைட் பண்ணு. ஓகேவா? நல்லா புரிஞ்சு தாள் தொட்டு அதுக்கப்புறம் போவேன். ரொம்ப நன்றி வெயிட் பண்ணதுன்னு சொல்லிட்டு நம்ம ஏஞ்சலிக்கா வரா. ஆஹா எனக்காக வெயிட் பண்ணிக்கிறீங்க. நான் தான் லைட் ஸ்பீட் ஹீரோ. ஆஹா இந்த வாய்ஸ் நான் தான் ஏஞ்சலிக்கா டெர்மோட். நான் தான்டா உன்னோட ஆப்போனன்ட். டேய் நீங்க என்ன பண்ற? நானும் அதே தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஏஞ்சலிக்காக்கு சப்போர்ட் பண்ற ஆளுங்களும் இருக்காங்க. அந்த கேரவல போடுதல்ல ஏஞ்சலிக்கா இருந்தாலும் வந்து சின்னதா இருக்கு. ஆனா உன்னை ரசிக்கிறேன். அவன் பாக்க நியூ கமரா இருக்கான். அவன் தோத்துருவான் பாரு கண்டிப்பா. ஏஞ்சலிக்கா தான் ஜெயிப்பா. அவ்வளவு யோ நீங்க என்ன பண்ற? அதே கேள்வி நானும் உங்ககிட்ட கேட்கணும். ஒரு நிமிஷம். ஆமா உன்னோட வடக்கு நண்பன் இந்த இடத்துல வரல. வடக்கு நண்பனா? அதாவது உன்னோட அண்ணன் சொல்ற ராஸ்டர். ஏய் இந்த எட்டோப்பியா நாட்டுக்கு நான் மட்டும் தான் வந்திருக்கேன். அண்ணன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த 40 வயசு ஆளு என்னோட ராஸ்டர் அண்ணியனே தோக்கடிச்சான். அவன் இத்தனைக்கு ஏறங்கு. அவனுக்கே அந்த கத்தினா எனக்குலாம் என்ன கதி? மார்க் பேட்டில் என்னோட எஃபர்ட் போட்டு தானே ஜெயிச்சாக்கணும். இல்ல வேலைக்கு தான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணவனே ஃபன்னா இருக்கும். நான் முன்னத்தை விட இப்ப கொஞ்சம் பரவாயில்ல நினைக்கிறேன். அதனால கேர்ஃபுல்லா இவன் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃபைட் பண்ண பாக்க தலைவர் இன்விசிபிளா இருந்து அட்டாக் பண்றான். அவருக்கு என்ன நடக்குதுன்னு புரியல. டேய் என்னடா பண்ற? என்னாச்சுன்னு சொல்லிட்டு இவங்கள பாக்க ஏஞ்சலிக்கா கலக்கே. டேய் பைத்தியரா அங்க பாரு தோத்துன்னு இருக்காங்க. என்னாச்சு ஏஞ்சலிக்கா? பயப்பறியா நீ? இதுதான் என்னோட புது மூவ்ஸ். சில மாசங்களுக்கு முன்னாடி தான் இதெல்லாம் நான் பிராக்டிஸ் பண்ணேன். புது மூவா? ஆமா இதுதான் 8th வேர்ல்ட் பேக் டெக்னிக். ஸ்டார்டிங் ஃபுட் ஸ்பீட். அதாவது என்னோட ஆப்போனன்ட் கிட்ட நான் ஃபைட் பண்ணும்போது அவங்களோட காலை வந்து ஸ்லிப் பண்ணி விடுற ஸ்பீட் டெக்னிக் அப்படின்னு இவன் வளர்ந்துருக்க. ஒரு அளவும் புரியல. டேய் என்னடா சொல்ற? ஒண்ணுமே புரியலடா. அதாவது டேய் ஒண்ணு வேணா நல்லாவே எனக்கே புரியுது.
தெரியுது. நான் நகர என்ன விட ரொம்ப ஸ்பீடா இருக்கான். அதனால நான் நகரும் போது என்னோட காலை வந்து தடிக்க விடுறான். ஆனா என்னால பார்க்கவே முடியலையே. செகண்ட் கிளாஸ் நைட் ஒன்னுக்கு நான் அப்படியே நிலை போல உன்னை எதிர்த்து நான் இப்படிதான் போராட போறேன். இதெல்லாம் நம்ம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண தோக்கடிக்க முடியும்னு நினைக்கிறேன் சொல்லிட்டு அவன் தூரமா போனாலும் தலைவா அவனோட வேலையை காமிக்கிறான். இதனால விளைவா சரி இதுக்கப்புறம் ஃபைனல் அட்டாக் கொடுத்துடலாமா? தம்பி நான் வரல இந்த சண்டையில இருந்து விளைக்கிறேன் சரண்டர் என்னதே அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் இந்த மேட்ச் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம ஹீரோ தான் ஜெயிச்சிடறான். அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு ரன் கிட்ட பெருமையா பேசணும் போறான். எப்படியெல்லாம் நம்ம குவாலிஃபை ஆயிட்டோம் அந்த ஃபைட் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஏஞ்சலிக்காவும் டே கேவா நில்லுகா 40 வயசு ஆளுக்கு இங்க என்ன வேலை ஆண்டி இதே கேள்வி திரும்பி இந்த வந்து கேட்கற பத்தியா? அது மட்டும் இல்லாம உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. எனக்கு 30 வயசு தாண்டி ஆகுது. சரிடா எதுக்காக எல்லா டைமும் என்ன வந்து பயமுறுத்தினே இருக்கேன் அப்படின்னு நான் அழுதுனே கேட்க சரி தலைவர் நீ தப்பா புரிஞ்சுருக்க. நான் வந்த நோக்கமே வேறடி. நீ பசியா இருக்கியா? நான் வேணா ட்ரீட் வைக்கிறேன் வரியா சாப்பிடலாம் ஒண்ணா போயிட்டு. அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்டாரண்ட் பக்கம் அந்த இடத்துல பார்த்தா மெலிசா தான் இவங்களுக்கு வந்து பரிமாறான் சாப்பாட்டை. நீங்க வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இது என்னோட பேரண்ட்ஸோட பிளேஸ் தான். இந்த இடத்துல நான் வேலை செய்யறதுனால உங்களுக்காக நான் எக்ஸ்ட்ராவே எடுத்து வந்திருக்கேன். ரிலாக்ஸா சாப்பிடுங்க என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப நன்றி மெலிசா. அதுக்கப்புறம் அவ்வளோ சரி மிஸ்டர் பிராஸ்டன் எங்க? பிராஸ்டன் அவரா அவர் இந்த இடத்துல இருந்து ஈஸ்ட் சைட்ல சாம்பியன் டோர்னமெண்ட் நடக்குதுல அந்த இடத்துல போயிருக்காரு கலந்ததுக்காக. அப்படியா சரி அவ சோகமாவே அவளுக்கு நம்ம பிராஸ்டனை பிடிச்சிருக்கு போல. அதுக்கப்புறம் அவளும் அந்த கிளம்ப நம்ம ஏஞ்சலிக்காவும் சரி எதுக்காகடா நீ ஒரு ஃபைட்டர் ஆகணும்னு ஆசைப்படுறேன்? ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் கிங் டோர்னமெண்ட்ல நான் ஜெயிக்கணும்பா. டேய் குழந்தைடா நீ சின்ன குழந்தை கனவு கண்டுங்கிறான். ஆனா அவ சொல்றத கண்டுக்காம சாப்பாடு நல்லா இருக்கிறத பத்தி பேச இவனுக்கு என்ன சொன்னாலும் புரியல போல. ரெனட்டாவும் சரி மிஸ்டர் ஏஞ்சலிகா நீங்க எப்போது வந்து ஃபைட்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க? அது ஒரு 4 மாசம் தான் ஆகும். ஏன்பா ஈரான் டெஸ்ட் முடிஞ்சு அவ்வளவு மாசம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம நீ ஒரு நைட் ஆச்சு ஆல்ரெடி உனக்கு ஸ்வாடெல்லாம் பயன்படுத்த தெரியும். நீ ஃபைட்டர் ஒன் மாதிரி ஆள்லாம் எதுக்கு இதுல வந்து கலந்துங்க? என்னோட ஓன் ரீசனுக்காக தான்டா. அப்பனா நீ கூட இந்த டோர்னமெண்ட்ல கலந்து போற? ஆமா நான் இதுல ஜெயிச்சு ஆகணும் இந்த டோர்னமெண்ட்ல. அது காரணம் இருக்குது. சரி இது தெரியுது அதே தான் எனக்கும். ஒரு நிமிஷம் அப்பனா நீ இந்த வருஷம் தான் இந்த டோர்னமெண்ட்ல ஜாயின் பண்றியா? அப்ப அடுத்த வருஷம் இல்லையா? ஆமா அதுக்கப்புறம் தான் இவளுக்கு நிம்மதியா இருக்குது. தொல்லை போயிருந்ததுன்னு உண்மையாவது சொல்றேன். நீ ரொம்பவே ஸ்ட்ராங் தான்டா. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த எக்ஸாம் பத்தின விஷயங்கள்லாம் தெரியுமா தெரியாதா? எப்படி நடக்கணும் ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட் வந்து எப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஒரு வருஷத்துல ஆஃப்டர் 40 மேட்சஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்குள்ளே முடிச்சிருவாங்க. ஏன்பா அதுல வின் பண்ண போதும் தானே? அது அவ்வளவு சுலபம் கிடையாதுண்ணா. பிட்வீன் நீ ஒரு மேட்ச்லயுமே நீ ஜெயிக்கணும். ஒரு மாசத்துக்கு 10 மேட்சஸ் கூட சண்டை போடுறது மக்களுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் தெரியுமா? அவங்க பிசிக்கலி ரெடி ஆகிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் ஆச்சு ஆயிடும். அதுல 40 ஆச்சு அவங்க வின் பண்ணணும். 40னா 40 மேட்சஸ் காணா என்னது ஒரு நாளைக்கு 10 மேட்சஸ் வீதம் ஜெயிக்கணுமா? என்னடி சொல்ற? ஆமா கிட்டத்தட்ட அந்த 40 மேட்சஸ் சொன்னல 40 மேட்சஸ்மே 4 நாளைக்கு நடக்காதுல ஜெயிச்சுதான் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர். ரெண்டாவது சொல்ல அப்ப நீ தடுக்க வேண்டியதானே இதுல ரொம்ப டேஞ்சரஸ். அதுக்கப்புறம் அவங்க கேட்காம அதுக்கப்புறம் மறுநாளே குவாலிஃபிகான மேட்சஸ்க்காக சண்டை ஏரியாவுக்கு போறாங்க. அந்த அரைநாள பார்த்தா கூட்டம் ஜெயின்னு இருக்கு. 10 மணிக்கு நீ காலையில மேட்ச் ஸ்டார்ட் ஆகும் போது ரெடியா இருக்கீங்களா சொல்லிட்டு ஆரம்பிக்க. அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு பேர் கூப்பிட்டு நீங்க பி பில்டிங் போங்கன்னு சொல்ல எந்த மாதிரியான எனக்கு ஆப்பனன்ட்? உங்களோட ஆப்பனன்ட் கிரில் ஆல்பர்ட்னு நினைக்கிறேன். ஏன் எதனாச்சானே இல்ல அவரை பத்தின ரூபல்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் எந்த விதமான வெப்பன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாராம். அவரோட ஃபிஸ்ட் தான் அவரோட ஆயுதமே. அதனால நீங்க கொஞ்சம் எச்சரிக்கை இருக்கணும்னு சொல்ல அதுக்கப்புறம் அவனை காமிக்க அவன் பார்த்தா சீனா போறான். டேய் என் கையாலே குத்தி உன்னை கொலை பண்றோம்டா இது ஓடிரா. பரவாயில்ல இந்த ஆள்கிட்ட எந்த விதமான வெப்பனும் இல்ல. அப்ப வழக்கம் போல நம்மளோட ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டியதான். இது உண்மையிலே ஃபனா இருக்க போது புது ஆள் மாதிரி தெரியுறான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஆட்டுங்க வரலாம் போக என்ன ஆச்சு சட்டலா கேட்டு வர கேக்குதுல எறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குத்து கொடுக்க ஒரு அடிதான் செத்துட்டியடா அப்படின்னு இவன் பார்க்க ஆஹா ஏன் கை போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கை பார்த்தா நொறுங்கி கிடக்குது எலும்பு. அதுக்கப்புறம் கீழே இருந்து ஒரு ஸ்டோனை விட என்னடா இதே இன்ஃபெக்ட் ஸ்டோனா தெரியுது. இதுல இருந்தே உன்னோட பாடி அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணணும். நீ கட்டாயமா உன்னோட மானா பவரையும் நம்பி இந்த இடத்துக்கு வந்திருக்கணும். அந்த மானாவையும் நீ இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் பண்ணினா இன்னும் நல்லா இருக்கும். சரி இப்ப என்னோட முறை சொல்லிட்டு அவன் அடிக்கலான்னு பாக்க வராதரா என்னோட புது டெக்னிக் பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல தான் ஒரு அடி டேரக்டா அடிக்காத போது பக்கத்துல அடிச்சிருக்கு. அவன் அலறான். அப்படி எல்லாருமே வாய்ப்புகளுக்கு அவன் பார்த்த மாட்டேறான். இந்த மேட்சோட வின்னர் ரேக். நான் எதிர்பார்த்தது வேலை இந்த பையன் இந்த அளவுக்கு கலக்குறான். கண்டிப்பா சொல்றேன் இந்த டோர்னமெண்டோட வரலாற்றையே அவன் மாத்த போறான் அப்படின்னு அந்த ஆளு சொல்லதுக்கு அப்புறம் இவங்க எல்லாம் ஹீரோ பக்கம் இன்னொரு பக்கம் கிளம்ப ராஸ்டனும் அந்த ஈஸ்டர்ன் டோர்னமெண்ட் நடக்கிற இடத்துக்கு போயிருக்கான். அதோட கடைசியா ஹீரோ ஒரு நம்பிக்கையோட கையை உயர்த்த அதுக்கப்புறம் ஒரு ரெட் லைட் ஏரியாவை காமிக்க அந்த இடத்துல உறுத்தணும். சுகமா 3 பொண்ணும் கூட உட்காந்து இருக்கான். அந்த டைம் உறுத்தணும் வெளியில இருந்து ஏய் நீ உள்ளதானே இருக்க. அதுக்கப்புறம் கதவு திறந்து யாருடான்னு பாக்க கிளிச் உனக்கு ஒரு வேலை இருக்கு இந்த முறை அடச்சா என்ன தலைவலி அப்படின்னு அவனு சொல்ல அதோட ஹிந்தத்துல இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா வலிக்கப்பட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகானை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோட் வேற லெவலா இருக்கும். பிடிச்சவங்க எல்லாரும் தயவு செஞ்சு கமெண்ட்ல ஃபயர் வச்சு போடுங்க. ஓடுவீங்க நம்புறேன். கூடவே இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. அது மட்டும் இல்லாம என்னோட பெஸ்ட் கொடுத்தா பண்றதுனால தயவு செஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ணா பாப்பீங்க நம்புறேன். நீங்க ஸ்கிப் பண்ணாத வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான். அடுத்த எபிசோட்ல வேற லெவலா இருக்க போது அது உங்களுக்கு தெரியும். அதனால நம்மளோட சேனலை கண்டினியூவா என்னோட பெஸ்ட் கொடுத்து நான் போட்டுன்னு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. சரிங்க ஸ்லாம்பா